ஃப்ரெண்ட்ஸ், இது 2 டேஸோட விளாக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா செம மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே கரும்புகுன்னு வந்துட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயில் வந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மழை இல்லை. நாளும் கருத்துட்டு அப்படியே போயிருச்சு. காலையில் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக டீ வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் வந்து போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். டயட் ஒரு பக்கத்து இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வந்துட்டு டயட்டை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிட்டேன். அப்புறம் அன்றைக்கி வந்துட்டு டீயை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாள் வச்ச மீன் குழம்பு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, தோசை அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இளநீ தண்ணி வந்து கொண்டு வந்தாங்க. கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈச்சம்பழம் இருக்குது. அந்த ஈச்சம்பழம் வந்து கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் ஈச்சம்பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், எனக்கு பிடிச்ச தேங்காவோட வழுக்கை, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளநீ, தேங்காய் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக தேங்காய் வந்து சாப்பிடுவேன். இப்போ பாப்புக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் மறுபடியும் வந்துட்டு மேகம்லாம் வந்து கருத்துட்டு அப்படியே சூறை காற்றோடு பார்த்திங்க அப்படின்னா ஜெகஜோதியாக வந்துட்டு மழை வரப்போகிறேன்டா அப்படின்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. செம்ம காற்றுங்க. அப்படி பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. பறவையெல்லாம் பயங்கரமாக வேகமாக வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர சூறாவளி மாதிரி காற்று வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மழை வந்து பெஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே வானம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து கார்டனிங்கில் பூவெல்லாம் வந்து பூத்துருந்துச்சு. குட்டி முருங்கை மரத்தில் அழகாக பிஞ்சு வந்து விட்டுருக்கு. அது மட்டும்தான் விட்டுருக்குன்னு பார்த்தா உள்ளுக்கு அவ்வளோ பெரிய முருங்கைக்காயே வந்து காய்ச்சிருக்கு. அதுவே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்க்குறேன் முருங்கைக்காய் வந்து இதுக்குள்ளே வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கார்டனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல ஐட்டம் இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே வந்துட்டு சிக்கன் 65 வந்து போட்டோம். அப்புறம் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் கூடவே சாதம் சூடாக வந்து செஞ்சு சண்டே வந்துட்டு இப்படி தாங்க வந்து போச்சு.